தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது அந்த பொருளை உணர்ந்து வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு பாருங்க, இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்குமா, எந்த விஷயத்தில் எப்படி செயல்படணும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ஒரு ராசி ரிஷபம் ராசி. நீங்கள் வெள்ளிக்கிழமையை அன்னையை வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களோட வாழ்க்கையில் வந்தடையும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் குறையவும் நல்ல ஒரு தீர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோதிட கணிப்பு ரொம்பவும் முக்கியம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஜோதிட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே பெற்றுக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்பால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். தம்முடைய நிலையறிந்து செயல்படக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நிறைய ஏதாவது அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நிறைய விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பீங்க. கூட இருக்கிற எல்லோரையுமே மதித்து அவங்களோட அன்புக்கு பாத்திரமாக விளங்கக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. எதிர்காலம் பற்றின கவலையும் உங்ககிட்ட இருக்காது. நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதுதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சு வாழக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் கடின உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உரித்தான நபர்கள் தான் நீங்கள். எப்பொழுதுமே எடுத்தமோ கௌத்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. ரொம்பவுமே கவனமாக சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அப்படிங்கிறது பாருங்கள், நல்ல ஒரு அற்புதம் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய யோகமும் இருக்குது. சில விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் செயல்படணும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சங்கடமான மனநிலையை தரும். சில இடத்துல நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். கொஞ்சம் பொறாமையோடு கூட உங்களோட பணி இருக்கும். உங்களோட பணியை பார்த்து மற்றவங்க கூட அப்படி இருக்கலாம், மற்றவங்களோட வேலையை பார்த்து நீங்களும் அப்படி இருக்கலாம். கவனமாக இருங்க. பெரும்பாலும் உத்தியோக ரீதியாக ரிஷபராசிக்கு பதவி மாற்றம் வருது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்த விஷயம் இப்போ நல்லபடியாக நடக்கும், பயப்பட தேவையில்லை. வியாபாரத்தில் விற்பனை நல்ல ஒரு லாபத்தை தரும். செல்வாக்கு பெருகும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க, முன்னேற்றம் வரும். அதுவும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும். பிள்ளைங்களால் நல்ல ஒரு மன நிம்மதி, மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வாரம். அதுவும் அலுவலகத்தில் பாருங்கள், புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும். பதவி மாறுதல் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அதிகமான லாபம் உங்களுக்கு இப்போ வருதுன்னு கூட சொல்லலாம். கவனமாக இருங்க. நிறைய சலுகைகளை கொடுங்க, லாபத்தை இன்னுமே அதிகரிக்க முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு சரியான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம். குடும்பத்தில் இருந்த சிரமங்களுமே நீங்குது. பிள்ளைங்களால் பெருமை வரும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைப்பீங்க. குடும்பத்தோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம் அப்படின்னு உழைக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எதிரிகளோட தொல்லை இப்போ பலமாக இருக்கிறதுனால கவனமாக செயல்பட்டால் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான வாய்ப்பு வரும். வரக்கூடிய வாய்ப்பு உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாட்டையும் கொடுக்கும். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்குங்க. இந்த வாரம் பாருங்கள், சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கலந்த பலனை தான் தருது. வரவு இருந்தாலும் அதற்கேற்றது போல செலவும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசியில் இரும்பு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை எல்லாமே பெற முடியும். ஏன்னா சனி பகவான் இரும்புக்குரியவர் அப்படிங்கிறதுனால இரும்பு தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது.
எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக மட்டும் செயல்படாதீங்க. புதிய முதலீடு செஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி செய்யக்கூடிய புதிய முதலீடை நீங்கள் அறிவு நுட்பத்தோடு மதி நுட்பத்தோடு செஞ்சால் நல்லது. சிலரெல்லாம் எதிரிகள் இந்த பேராசையை சொல்லி உங்களை அதிகமாக முதலீடு போட சொல்லி நஷ்டத்துக்கும் பின்னடைவுக்கும் தள்ளுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால தான் கவனமாக எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. அப்படி பண்ணால் நல்லது தான். எதிரிகளின் தொல்லை தீர கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தினமுமே காலையில் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனம் மாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். உற்சாகமான மனப்பான்மையோடு எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். அதுலேயும் இந்த கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சிறப்பான ஆற்றலை தரப்போகிறாரு. அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இது வரைக்கும் நிறைய விஷயத்தில் தடைபட்டிருக்கும் பல வேலை. இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை எல்லாமே இப்போ உங்களுக்கு எளிதாக நடக்கும். அரசு வழியில் வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக மாறப்போகுது. வியாபாரத்தில் போட்டி நீங்கிடும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறிடும். சொல்லப்போனால் செல்வாக்கு உயரும். வம்பு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். உழைப்பாளிகள் நிலை உயர்வுக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை விலகிடும். உடலில் இருந்த சங்கடம் தீரும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக மாறும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே முன்னேற்றம் தான். கவனமாக இருங்க. இழுபறியாக இருந்த வழக்கு கூட சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? கவனமாக நீங்கள் செயல்பட்டால் நன்மைகளையுமே பெற முடியும். லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பாருங்கள், ராகு வராரு. இதனால் வருமானம் அதிகரிக்கும். மேலை நாட்டு முயற்சி சாதகமாக மாறும். புதிய ஒப்பந்தம் கூட கிடைக்கும். ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நட்புகளை மட்டும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை இந்த காலகட்டம் கேளுங்க. அது பல வகையிலுமே உங்களுக்கு பாதுகாப்பில் கொடுக்கும். உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. செவ்வாய் பகவானால் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடம் விலகிடும். வாழ்க்கையில் புதிய பாதை உங்களுக்கு இப்போ உருவாகுதுன்னு கூட சொல்லலாம். கேட்ட இடத்திலிருந்து நன்மைகள் எல்லாம் சேரும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண வரவு சேரும். அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய துணிவு கொண்டவங்க, அதற்காற்ற செயலை செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான யோகம் நிறைஞ்ச ஒரு மாதம். ஏன்னா நட்சத்திரநாதன் பாருங்கள், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியாக்கக்கூடிய யோகத்தை தரப்போகிறாரு. இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக முடிவுக்கு வரும். உங்களோட திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகிடும். நீண்ட காலமாக விற்க முடியாமல் இருந்த நிலத்தை கூட நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் விற்க போகிறீங்க. அதே போல் ரொம்ப காலமாக வாங்க நினச்ச இடத்தையும் வாங்குவீங்க. வருமானம் அதிகரிக்க போகுது. குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்ட அலைச்சல் தீர்ந்துடும். விலகி இருந்தவங்களுமே குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா மாறுதலுமே இப்போ கிடைக்கும். நெருக்கடியுமே நீங்கிடும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால பொருளாதாரம் விரைவாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிடும். தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகளும் உங்களை விட்டு விலகிடும். அதுக்கப்புறம் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க, நீங்கள் பாருங்கள், நினச்சது எல்லாமே நினச்சபடி செய்து முழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்போது நெருக்கடிகளை குறைக்க போகிறார் அவரே. வீட்டில் நிலவிய குழப்பமான சூழல் மாறும். நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லா விஷயத்திலுமே ஏற்படும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் வரும். உங்களோட திறமை இப்போ வெளிப்படும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக கிடைக்கும். செஞ்சுட்டு வர தொழிலில் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க. உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலுமே நீங்கள் கடமை கண்ணியம் தவறாமல் செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். பதிவு உயர்வு கிடைக்கும். இதுவரைக்கும்
உங்களோட நிலையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட உங்களோட நிலையில் முன்னேற்றம் வரும். வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான நிலை உருவாகும். நெருக்கடிகள் நீங்கும். சகோதரர்கள் வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.